Taste the Daily. உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. அதிகாலையிலிருந்தே பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நமது திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த நன்றியறிதலை புலப்படுத்திக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக நீங்கள் உள்ளினை பிழைக்கும் மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் திருமி தெருவினில் பிழைக்கும் ஒரு மதி தாண்டி இருமையில் பிழைக்கும் இருமதி விளைவின் ஒரு மயில் பிழைக்கும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைக்கும் இரு திங்களில் பேரிருள் பிழைக்கும் அஞ்சு திங்களில் முள்துதல் பிழைக்கும் ஆறு திங்களில் ஊரல பிழைக்கும் ஏழு திங்களில் தாழ்பூவி பிழைக்கும் எட்டு திங்களில் கட்டமும் பிழைக்கும் உள்வதில் வருதல் துள்பமும் பிழைக்கும் தக்க தசமரி தாயோடு தாழ்வர் துக்க சாகர துயரிட பிழைக்கும் ஆண்டுகள் தோறும் அணிந்த காலை வீடியும் இருக்கும் எனப்பல பிழைக்கும் காலை மரமோடு கடும்பகல் பசினி வேலை திரையாத்திரை பிழைக்கும் கருங்குழவாய் வெள்ளை காமை பொருங்கிய சாயல் நெருங்கி உள்மதத்தின் கட்சி அரணி வென்றதற்கு முன்பானே விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மாரிச்சாமி. வணக்கம் மாரிச்சாமி. சரியாக எத்தனை மணிக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற இருக்கிறது? மேலும் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது. வெட்டிவேர் மற்றும் நறுமண மலர்களால் திருக்கல்யாண மேடை அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. திருக்கல்யாண விருந்து 1,00,000 பேருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் சித்திரை திருவிழா, சித்திரை பெருந்திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. ஒவ்வொரு நாளும் அம்மனும் சுவாமியும் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தொருளி மதுரையின் 4 மாசி வீதிகளிலும் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார்கள். விழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் முடிவடைந்தது. திக்கு விஜயம் முடிவடைந்திருக்கிறது. சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் காலை 8:35 மணிக்கு மேல் 8:59 மணிக்குள் ரிஷப லக்னத்தில் நடைபெற இருக்கிறது. இதனை முன்னிட்டு பல்லக்கு குதிரையிலே பவனி வருகிறாள் மீனாட்சி என்ற சொற்றொடருக்கு இணங்க கோவிலின் வடக்கு ஆடி மேல ஆடி வீதி சந்திப்பில் நறுமணம் மிக்க வெட்டிவேர்கள் மற்றும் பல வகை வண்ண பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு டன் கணக்கிலான வண்ண பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு திருக்கல்யாண மேடை அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அலங்கார வளைவுகளில் பச்சரிசியால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடனும் பவளக்கனியை பெருமாளுடனும் மீனாட்சி கோவிலுக்கு எழுந்தருளி இருக்கிறார். இதையடுத்து திருக்கல்யாண மேடையில் பவளக்கனிவாய் பெருமாளும் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானுடனும் முன்திருந்து மணமேடையில் எழுந்தெழுதுவதற்காக இன்று மாலையில் கோவிலில் இருந்து புறப்பட்டு மீனாட்சி அம்மன் கோவிலில் அதாவது அந்த திருக்கல்யாண மேடைக்கு வருகை தருவார். இதனைத் தொடர்ந்து சுந்தரேஸ்வரர் பிரியாவுடையுடன் மீனாட்சி அம்மனும் மணக்கோலத்தில் தனித்தனி வாகனங்களில் மேடையில் எழுந்தருள்வார்கள். இந்த நிலையில் திருக்கல்யாண விழாவை முன்னிட்டு 3000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த விழாவானது அதாவது லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்க இருப்பதால் 3000த்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸ் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. திருக்கல்யாணத்தை முன்னிட்டு வெளிப்பிரகாரத்தில் சுற்றிலும் முழுவதிலும் பக்தர்களின் வசதிக்காக நிழல் பந்தல்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பக்தர்கள் நெரிசனமின்றி தரிசனம் செல்வதற்காக தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 500 ரூபாய் கட்டண ரசீது பெற்ற 2500 பக்தர்கள் காலை 5 மணி முதல் 7 மணிக்குள்ளும் வடக்கு கோபுரம் வழியாகவும், அவர்கள் 200 ரூபாய் கட்டண ரசீது பெற்ற 3500 பக்தர்கள் வடக்கு கிழக்கு சித்திரை வீதி வழியாக அமைக்கப்பட்டுள்ள பாதை வழியாக வடக்கு கோபுரம் வழியாக கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள். கட்டணம் இல்லாமல் தரிசிக்க வரும் 3000 பக்தர்கள் முதலில் வருவருக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் தெற்கு கோபுரம் வழியாக அனுமதிக்கப்படுகிறார்கள். மேலும் முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்ட மொத்தம் 10,000த்திற்கும் மேற்பட்டோர் உள்ளே மற்றும்
திருக்கல்யாண மேடைக்கு எதிர்ப்புறமாக மட்டும் 10,000 பேர். மேலும் கோவிலின் வெளிப்பிரகாரம், கோவிலின் வெளியே இன்று மதுரை முழுவதுமே திருவிழா கோலம் போட்டிருக்கும். லட்சக்கணக்கான பக்தர்கள் இருப்பார்கள். கோவில் வளாகத்தை சுற்றிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இருப்பதால் 20 LED திரைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அதிக வெயிலின் தாக்கம் இருப்பதால் 200 டன் தற்காலிக ஏசி பொருத்தப்பட்டிருக்கிறது. கோவிலின் அந்த திருக்கல்யாண மேடைக்கு முன்பாக 2 டன் அளவிற்கான பல்வேறு பூக்களை வரவழைக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது அந்த மேடை. இந்த நிலையில் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு 1 லட்சம் பக்தர்களுக்கு மதுரை சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் திருக்கல்யாண விருந்து நடைபெறுகிறது. இதே போன்று அதாவது விடிய விடிய மாப்பிள்ளை அழைப்பு விருந்து நடைபெற்றது. இந்த விருந்தின் போது சாப்பிட்ட கையோடு பக்தர்கள் திருக்கோவில் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மொய்ப்பந்தலில் அதாவது திருக்கல்யாண மொய் எழுதி பிரசாதம் பெற்றுக் கொள்வார்கள். இந்த முறை ஆன்லைன் மூலமாகவும் மொய் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் வைபவத்தால் மதுரை மாநகரமே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. மதுரையில் உள்ள அனைவரும் தங்களது வீட்டு திருமணம் போல இந்த மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை பார்த்து சுவாமி தரிசனம் செய்து விருந்து உண்டு மொய் எழுதும் பழக்கம் ஆண்டாண்டு காலமாக இருந்து வருகிறது. மதுரையே வியக்கும், தென் மாவட்டங்களே வியக்கும் இந்த திருவிழாவானது இன்று திருக்கல்யாணம், நாளை அதன் தொடர்ச்சியாக கள்ளழகர் திருவிழாவும் ஆரம்பிக்க இருக்கிறது. இன்று மாலை கள்ளழகர் அழகர் மலையிலிருந்து இறங்கி மதுரைக்கு வர இருக்கிறார். நாளை எதிர்சேர்வை செய்யப்பட்டு நாளை மறுநாள் காலை வைகை ஆற்றில் எழுந்தருள்வார். இப்படி திருக்கல்யாணம் தொடர்ந்து கள்ளழகர் திருவிழா என்று மதுரையே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் நல்குறவென்னும் தொழிடம் பிழைத்தும் புல்லரம்பாய பலதூரை பிழைத்தும் தெய்வம் என்பது ஓட்டித்தம் உண்டாகி முனிவிலதோ பொருளாது கருதலும் ஆரி கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம்மாயைகள் தொடங்கின ஆத்தம் ஆனாராயணவ கூடி நாத்திகம் பேசி நாத்தழும் ஏறின என்னும் தொல்பது குழாங்கள் பற்றி வைத்து பதறின பெருகவும் விரதமே பரம் ஆக வெறியரும் தரகம் ஆகவே சாத்திரம் காத்திர சமயவாதிகள் தம் மதங்களே அமைவது ஆக அரசி மலைகன மாயாவாதம் என்னும் சண்டமாருதம் தடித்தடித்தார்கன் எனும் பேதத்த கடுவிடம் எய்தே அதில் பெருமாயை பல துழமும் தப்பாமே தாம் பிடித்தது கலியா மெழுகது போல தொழுதுடம் உருகி அழுதுடல் கம்பித்து ஆடியும் மலரில் ஆடியும் பரவியும் ஓடும் பேதையும் கொண்டு விடாதனும் Taste the Daily.